ஹலோ டீச்சர்ஸ், எல்லாருமே வந்து டிஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு இப்போது சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் இப்போ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க டிசம்பர்லேயே விட்டுருக்கணும், ஜான் ஆகி இன்னும் இல்லை. டிஎன்பிசிலலாம் ஒரு 1 month பிஃபோரே வந்து ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஆனுவல் பிளானர் எப்போ வருங்கிறது தான் நம்மளோட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி இந்த மந்த்துக்குள்ளே ஆனுவல் பிளானர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்தால் தான் எந்தெந்த எக்ஸாம் எப்போ வரும், அதுலேருந்து 1 or 2 months முன்ன பின்ன இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த 2025 நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கான ஆனுவல் பிளானர் எப்போ அப்படிங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டதுக்கு மினிஸ்டர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து 6000 பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அதில் பிடிஏ பொறுத்த வரைக்கும் 3192 பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிற நேரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு போட்டு அது நிற்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றம் அது எப்போ நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இது சார்ந்த வழக்குகள், சில வழக்குகள் இங்கே ஹைகோர்ட்டில் இருக்குது, சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விடமாட்டுறாங்க போதே நமக்கு வருத்தமாக. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டா கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளோட அட்வொகேட் ஜெனரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க. இதற்கு உங்களை மாதிரி தான் நாங்களும் மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கேட்குறது ஆனுவல் பிளானர் பற்றி. பட் அவங்க சொல்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 எக்ஸாம் இப்போ கேஸில் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், நமக்கு இந்த இயர் எக்ஸாம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் தெரியும். பட் முன்ன பின்ன இருக்கும், அதை பற்றி வரி பண்ணாதீங்க. இந்த கிடைச்சிருக்க இந்த டேஸை, ஏன்னா சிலபஸ் மாறி அதுக்கு நீங்கள் சோர்ஸ் தேடி படிக்கிறதுக்கே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 1 month 2 months டிலே ஆனாலும் அது காட் கிரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கக்கூடிய இந்த 6 months உங்களுக்கான டேவாக நினச்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நமக்கு மார்ச் ஆர் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒர்க் போயிட்டு இருந்தீங்கன்னா நிஜமாக முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் மார்னிங் டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் உட்காந்து பர் டேக்கு ஒரு 6 to 7 hours வந்து உங்களுடைய ஸ்டடி டைமை இன்க்ரீஸ் பண்ணி படிங்க. என்ன தான் நடந்தாலும் எக்ஸாம்ங்கிறது கன்ஃபார்ம். லாஸ்ட் இயர் வைக்கல அப்படின்னா அது ஏன் நமக்கே தெரியும். பட் இந்த இயர் அந்த மாதிரி தட்டி கழிக்க முடியாது. நெக்ஸ்ட் இயர் நமக்கு 2026 எலெக்ஷன் இருக்கிறனால இந்த 2025 கம்பல்சரி எக்ஸாம் வச்சு இந்த இயரோட எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் இயர் பிகினிங்குள்ளேயோ போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு பரீட்சை வராது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. என்ன தான் பேசினாலும் எக்ஸாம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.